இன்னைக்கு காலைல என் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு காலுங்க. ஓகே, பீச் ஸ்டேஷன்ல இருந்து என்னை விசாரணைக்கு வந்து அழைச்சிருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கிட்னி அவதூறுலாம் சந்தோஷப்படாதீங்க. அதாவது நான் 2 வாட்டி கமிஷனர் ஆபீஸ் வாசப்படி ஏறி 2 வாட்டி கேஸ் கொடுத்துருக்கேன். முத கேஸ வந்து கிரிமினல் டிஃபமேஷன், சிவில் கிடையாது, கோர்ட்ல பாத்துக்கோன்னு ரிப்ளை அமிச்சிட்டாங்க. இப்ப ரீசெண்டா நான் பிரஸ் மீட்லாம் கொடுத்து ஒரு இது கொடுத்திருந்தேன்ல கேஸ், அதுக்கும் வந்து இப்ப வரைக்கும் கூப்பிடலாம், விசாரிக்கல, எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா என் கேஸை எடுக்கல, பெண்களுக்கு இவங்களால பாதுகாப்பு இல்லைன்னு வல்கர் வாரியர்ஸோட அனில் போட்டோ போட்டு ஒரு கிராஸ் போட்டு பீச்ல போர்டு பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். ஓட் ஃபார் டிஎம்கேன்னு இன்னொரு சைடு போர்டு பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன். அதுக்காக கேஸ் போட்டிருக்கிறாங்க என் மேல. அன்னைக்கு நான் லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஓகேம்மா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கால் பண்ணி அது வந்து கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 மணிக்கு விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. விசாரணைக்கு போக போறேன். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, அலிஷா அப்துல்லா அக்கா வந்து ஒரு கேஸ் கொடுத்தாங்க. அவங்க கேஸ் கொடுத்த மறுநாளே திருச்சி சூர்யா அரெஸ்ட், நேத்தோ முந்தா நேத்தோ முக்தாரனாவும் அரெஸ்ட். ஓகேங்களா, நல்ல பாராட்டத்தக்க கூடிய விஷயம். ஒரு பெண்ணு வந்து அழுதுருக்காங்க, அவங்களோட குறைகளை சொல்லியிருக்காங்க, அதுக்கான ஆக்ஷன். எனக்காக ஆக்ஷன் எடுங்கன்னா ஏன் மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க? அண்ட் இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழமை வேற, சாட்டர்டே சண்டே கோர்ட் வேற இல்ல. சோ 4 மணிக்கு வந்து விசாரணைக்கு போறேன். ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரன் கூட இவ்வளவு கேவலமா கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டான். உங்க ஆட்சியை நினைச்சு உண்மையிலே பயமா இருக்கு. பெண்கள் யாராச்சும் வந்து டிவிக்கு அகேன்ஸ்டா கேஸ் கொடுக்க போறீங்கன்னா முன்னாடியே யோசிச்சுக்கோங்க. நீங்க கொடுக்குற கேஸ்லாம் எடுக்க மாட்டாங்க, உங்க மேல புதுசா ஒரு கேஸா போட்டு அனுப்புவாங்க. சோ ஜாலியா அந்த ஆட்சியை வந்து என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு வந்துட்டு நான் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஒத்தரோசா கூப்பிட்டுருக்காங்களா, கால் பண்ணாங்களா, வர சொன்னாங்களா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வேற என்ன சொல்லணும் உனக்கு? சரி, ஓகே ஒத்தரோசா, நீங்கள் சொன்னீங்க, இன்னைக்கு வேற சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே. இவங்க பிளான் பண்ணி தான் கூப்பிட்றாங்க. பெயில் கூட கிடைக்காது, என்ன பண்ணுறது? என்ன ஒருத்தரோசா, என்கொயரி தானே கூப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடியை பிடிச்சி நின்னீங்க. 6 வாட்டி பெர்மிஷன் கேட்டோம், உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்காங்க. அப்பயே கவனிருக்கணும் இல்லையா? கூப்பிட்ட பிரச்சாரத்தை மட்டும் போயிட்டு வந்திருக்கோம். மேடம் என்ன பண்ணாங்கன்னா, கொடியை பிடிச்சி திருப்பியும் பெர்மிஷன் நம்ம போய் நின்னாங்க. அது மிகப்பெரிய இடைஞ்சல் மக்களுக்கு. அதனால அன்னைக்கே கேஸ் போட்டிருக்கணும். ஆனால் மேடம் வந்து அவங்க எழுதி கொடுத்துட்டு போக சொன்னாங்கன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் என் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க, அதையும் சொல்லலை அப்படின்னு. இன்னைக்கு வந்து நான் எழுதி கொடுத்துட்டு தான் வந்தேன், அப்படியும் எனக்கு இன்னைக்கு கால் வந்துச்சு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன உங்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டிவிக்கு மேலே கேஸ் கொடுக்குற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து உஷாராக கொடுங்க. என்ன இதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ரோசா. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேசுனீங்க. அந்த வீடியோவை நீங்களே போய் பாருங்க. எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், நான் கூட பிரச்சனை என்ன என்னால் முடிஞ்ச பிரச்சனை பண்ணேன். அங்கேருந்து டிவிக்கு பசங்க 2 பேர் ஒருமா கத்தின் போனாங்க, அவங்கள மைனர் பசங்க தான். என்ன வாய், அது மட்டுமா? இந்த மாதிரிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்கள் அண்ணன் மாதிரி கிடையாது. நான் வந்து உள்ளே போயிட்டு ஒழிஞ்சிக்க மாட்டேன், பெர்மிஷன் கொடுத்தாலும் வேலை போய் உட்காந்துக்க மாட்டேன். நான் வந்து தைரியமாக வந்து நான் இது பண்ணுவேன், பிரச்சனை பண்ணுவேன். இவ்வளோ பேசுனீங்க. அப்போது கேஸ் எழுதி கொடுத்தா மட்டும் முடிஞ்சுமா? அதாவது இவங்க வந்து பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாங்க, சார் நான் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண சாரி அப்படின்னு எழுதி கொடுத்தா முடியாது. அதனால தான் கேஸ் கொடுத்தாங்க. இது நியாயமா அப்பயே நடந்திருக்கணும், ஆனால் இப்போ நடக்குது. பரவாயில்ல. அதே மாதிரி வந்து சொன்னீங்க கிட்னி கேஸ் நினச்சி சந்தோஷப்படாதீங்க அப்படின்னீங்க. கிட்னி கேஸ் நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுறோமா? உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிறீங்க. இப்போ வர என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க, நீங்களே இப்போ எடுத்து விட்டீங்க அந்த கேஸுன்ட்டு. என்ன வரப்போதும் அடுத்து ஒருத்தராக மாட்டி வேறு இருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி விஷயத்தில், கல்குவாரி விஷயத்தில் எல்லாம் இப்போது நீங்களே வந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க. அடுத்து வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் கேஸை கொடுத்துட்டு வந்தால் ஏன் மேலேயே கேஸ் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை. மேடம், நீங்கள் எல்லாரையும் பேசியிருக்கீங்க, பதிலுக்கு அவங்களும் பேசியிருக்காங்க. 1. 2வது, என்னோட கேஸ் நான் 2 வாட்டி கொடுத்துருக்கேன், இன்னும் எடுக்கல. ப்ரெஸ் மீட் முன்னால் மார்ச் மாதம் 1 கொடுத்தேன், அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் கொடுத்த போது 1 கொடுத்தேன், அது எடுக்கல. ஆனால் பிஜேபியில் இருக்கிற மேடம் வந்து கேஸ் கொடுத்த உடனே இமீடியட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தரையும் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேஸுன்னு ஒன்று இருக்கும்போது கேஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேஸ். ஒரு குழந்தை சம்மந்தப்பட்டிருக்கு, அதுவும் மாத கணக்கில் இருக்கிற குழந்தை, வருஷம் கூட இல்லை ஆகலாம் அந்த குழந்தைக்கு. அப்படி இருக்கும்போது மாத கணக்கில் இருக்கிற குழந்தைக்கு மேலே வந்து அவ்வளோ ஒரு இது பண்ணால் பெத்த தாய்க்கு பயங்கரமாக இதுவாகும். அதனால அவங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்ஷன் எடுத்தது நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்தது ரொம்ப பெருமை இது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மார்ச் மாதம் கேஸ் கொடுத்தீங்க இல்லையா, அப்போ அந்த ஆட்சி தான் இருந்தது. அப்போ நீங்கள் அங்கே போய் கேட்டிருக்கலாமே. நீங்கள் வேறு பிஸியாக பிரச்சாரத்தில் இருந்தீங்க, அதனால விட்டுருப்பீங்க. இப்போ இந்த ஆட்சியில் இப்போ கேஸ் கொடுத்துருக்கீங்க, அது வேலிடாக இருந்தால் கூப்பிடுவாங்க, இல்லைனா எப்படின்னு தெரியல. பார்ப்போம். சரி, நீங்கள் என்கொயரி போயிட்டு வாங்க, பார்க்கலாம்.